ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப அழகான விஷயம். அதுதான் நான் சொல்ற மாரி யாருக்கு பொறந்தோம், யாருக்கு பெத்தோம் அந்த கதையெல்லாம் கிடையாது. கடைசியில நம்ம சூஸ் பண்ண முடிய ஒரே ஒரு சாய்ஸ் நம்மளுக்கு கடவுள் குடுத்துருக்கிறது அந்த லைஃப் பார்ட்னர். அத அழகா சூஸ் பண்ணணும். நல்ல ஃப்ரெண்டா, ஜாலியா லைஃப் ஸ்பெண்ட் பண்ற மாரி, சந்தோஷமா இருக்க மாரி, கொஞ்சோண்டு ஒரு தோசை இருந்தா ஆளுக்கு பாதி சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க மாதிரி பீப்பிளா ஹூஎவர் வைப்ஸ் வித் யூ, ஹூஎவர் யார் அலைன் ஆகுறாங்களோ. யார் வந்து உங்களுக்கு செட் ஆகி உங்களோட லைஃப்ப ஹேப்பியா டெய்லி உங்கள பார்த்தா ஹேப்பியா சிரிச்சுட்டு, அவன் கிடக்குறான் போடி, காசு இல்லடி பரவாயில்ல வாங்க வேணாம் அடுத்த வாட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு தைரியமா சொல்ல முடியும். காசு இல்லைன்னா கோவம் வரக்கூடாது. ஒய்ஃப் வந்து ஒரு புடவை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு புடவை கேட்குறாங்க, இல்லை நீங்கள் கட்டிக்க போகிற பொண்ணு ஒரு புடவை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆணாக இருக்கும்போது இல்லைன்னு சொல்கிறது வந்து ஒரு மிக அவங்களோட ஈகோவை ஹர்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் எங்கே உங்கள் ஈகோ ஹர்ட் ஆகாமல் யார்கிட்ட உன்னால் டே காசு இல்லடா அடுத்த வாட்டி வாங்கிக்கலாம் வாடா அப்படின்னு அந்த பொண்ணை உன்னால் கூட்டிகிட்டு வர முடியுதுன்னா தட்ஸ் த ரைட் கேர்ள் ஃபார் யூ.